18 ஐடிஐ பேட்சுக்கு இருந்த தேர்வு முறை மாற்றம் செய்யப்பட்டு, அதாவது எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு என அனைத்திலும் பங்கேற்று பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டார்கள். எனவே பழைய தேர்வு முறையில் தற்போது நிலவும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐடிஐ தொழிற்பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளித்து வேலை வழங்கிட வேண்டும். எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் ஃபார் ஐடிஐ ஹோல்டர்ஸ் என்று மின்சார வாரியம், போக்குவரத்து துறை உள்ளிட்ட தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி தகுதிக்கான காலி பணியிடங்களை சிறப்பு நேரடி நியமன தேர்வின் மூலம் வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும். உடனடியாக அறிவிப்பு வெளியிட்டு இந்த குடும்பங்களுக்கு வாழ்வளிக்க முன்வர வேண்டும் என இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் வாயிலாக வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் வெற்றி பெற தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க ஈரோடு மண்டல கிளைகளின் சார்பில் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாழ்த்தை நல்கிய மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலந்து கொண்ட என் அருமை சகோதர சகோதரி ஐடிஐ படித்த அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தலைமையாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுக்கும், ஐக்கிய பொறியாளர் சங்க பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், எங்களது எழுச்சிமிகு நாயகன் அண்ணன் மாயாண்டி மாநில தலைவர் அவர்களுக்கும் மற்றும் தோழமை சங்கல் அனைவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை உண்டுங்க. நான் ஐடிஐ தான் முடித்தேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிறாங்க வளர்மதி, என்னுடைய கிளாஸ்மேட்டில் படித்தவங்க. நான் முதல் மாணவன், எனக்கு முதல் மார்க் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். நான் ஸ்கில்டில் அட்டன் பண்ணி எனக்கு ஸ்டேட்டில் 2வது 3 கலெக்டர் அவார்டு கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாடு வாரியத்தில் 1 வயசில் எனக்கு வேலை போச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். படிக்கும்போதே வளர்மதி இப்போ தான் போனாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தால் சொல்லியிருப்பாங்க. படிக்கும்போதே மாணவர்களுக்கு கூட எப்போவுமே சப்போர்ட்டாக நிற்பேன். நல்லா படிக்கணும், அவங்களுக்கு எது வேணாலும் உதவி செய்யணும் அப்படின்னு. இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது எங்கள் மாநில தலைவருக்கு நான் பேசினது அதுதான். நம்ம எலக்ட்ரீஷியன்களுக்காக வேண்டி நம்ம பாடுபடணும், நம்ம உழைக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த அறிவிப்பு வந்துச்சு, 19ஆம் தேதி நம்ம உண்ணாவிரத போராட்டம் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு. உடனடியாக எங்கள் நிர்வாகிகள் அவ்வளோ பேரையும் தொடர்பு கொண்டு, எங்கள் நிர்வாகிகளும் சரி, ஐக்கிய பொறியாளர் சங்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுரேசண்ணன் அவர் வந்திருக்காங்க, முருகண்ணன் வந்திருக்காங்க, எல்லார் கூடயுமே ஒத்துழைச்சி நாங்கள் ஒரு 20 பேர் இங்கே வந்திருக்கோம். ஐடி சங்கத்தோடு சேர்ந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு கிடைக்காதது என்னுடைய இளைய ஆளுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றதுக்காக. என் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஐடிஐ முடிச்சவங்க, 50 வயசு, 54 வயசு, 56 வயசு. அவங்களும் சொன்னாங்க நமக்கு கிடைக்கல, ஆனால் நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு நர்சிங் படிக்கிறாங்க, நர்சிங் படித்தா அவங்களுக்கு நர்ஸ் வேலை கண்டிப்பாக உண்டு. டாக்டர் படிக்காங்க, எம்பிபிஎஸ், கண்டிப்பாக டாக்டர் வேலை உண்டு. பிஜி முடித்தா பிஜி டாக்டர், ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடித்தா பிடபிள்யூவில் வேலை, டிப்ளமோ முடித்தா டிப்ளமோவில் வேலை. ஆனால் ஐடிஐ எலக்ட்ரிக்கல் படித்தா மட்டும் வேலை இல்லை. அது என்ன காரணங்கிறது இன்னும் வரைக்கும் புரியல. இப்போ உதவியாளர் எடுத்திருக்காங்க, உதவியாளர்ல எடுத்துருக்கேன், ஒரு 3 பேஸ் மீட்டரை கொண்டு மாற்ற சொன்னீங்கன்னு வைங்க, 3 பேஸ் மீட்டரை மாற்ற சொன்னீங்கன்னா அவங்க எலக்ட்ரீஷியனை கூப்பிடுங்க, நாங்கள் அப்போ தான் கனெக்ஷன் கொடுப்போம், எங்களால் மாற்ற தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கள உதவியாளர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. இதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. 3 பேஸ் மாட்டிடுவாங்க, 3 பேஸ் மாற்ற தெரியாது, அந்த எலக்ட்ரீஷியனை வந்து மீட்டரை மாற்ற சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. இதே ஐடிஐ படித்தவங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் தெரிஞ்சிருக்கும். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்? 2 வருஷம் அவங்க படிச்சுட்டு வராங்க, 1 வருஷம் களப்பணி ஆற்றுறாங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். மேலே போகக்கூடிய இன்சுலேட்டர் என்ன, அது எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்கும், அது ஒயர் எவ்வளவு தாங்கும், அதை படிச்சுக்கிட்டு தான் வராங்க. படிக்காமல் எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடியவங்க ஒரு யூகிச்சு தான் செய்வாங்க. படித்து வரக்கூடியவங்க அதை 1 வருடத்திலே கற்று தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்கள பணியமர்த்தது நல்லதா, ஒன்றும் தெரியாத ஆட்களை பணியமர்த்தது நல்லதான்னு யோசிக்கணும்.
சில அரசியல் காரணங்களுக்காக பண்ணதா இருந்தாலும் நான் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த முறையாவது கண்டிப்பாக ஐடிஐ படித்த அனைத்து பேருக்கும் நீங்க வேலை வாய்ப்பை வழங்கணும். வரக்கூடிய காலங்களிலும் ஐடிஐ படிக்கக்கூடியவங்களை ஒவ்வொருவரையா படிப்படியாட்டி வேலைக்கு அமர்த்தணும். இது என்ன காரணம்னா, ஒரே ஒரு வயசு மூத்தனால நான் வேலையை இழந்தேன். இதே மாதிரி பல பேர் இருப்பீங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஏஜ் பாலாயிடுச்சு. இதுக்கு குறைவான இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அவங்களுக்காக நாங்க போராட வந்திருக்கோம். நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து, சென்னையில இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க. இதையாவது நீங்க தெரிஞ்சாக்கணும். கண்டிப்பாட்டு ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு நம்ம காலி இடங்கள் வரும்போதும் ஐடிஐல நீங்க ஒரு 90% பேர் ஐடிஐ நிரப்புங்க, 10% வர கொடுங்க. நான் ரொம்ப எதிர்பார்க்க முழுசா 100% நீங்க தாங்க நான் கேட்கல. 90% ஐடிஐ தாங்க, 10% அவங்களுக்கு கொடுங்க. அப்படி எங்களுக்கு ஐடிஐன்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்கல்ல, அதை அப்ப நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டியதான். நாங்க அப்படிதான் சொல்ல முடியும். நான் வேலை கிடைக்கல ஆதாயத்தில் நாங்க பேசலாம். ஏன்னா அப்ப ஐடிஐ தொடங்கிருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. கண்டிப்பா மதிப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க அடுத்த இளைய தலைமுறைகள் அதுக்கு படிக்க வருவாங்க. அதே மாதிரி இதே காரணம் காட்டி கண்டிப்பாக தமிழக அரசு செய்தி சாய்க்கணும். பெண்கள் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, என் கூட படித்த வளர்மதி இங்க வந்து ஏஐ ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. நான் அது வரைக்கும் சந்திக்கிறேன். இந்த போராட்ட காலத்துல தான் முதல் முறையாக சந்திக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. என் கூட படித்தவங்கள அவங்க ஒரு ஏஐயா இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. ஐடிஐ படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலையை தர வேண்டும் என்று நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் சார்பாகவும் அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.